செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய செம்மொழி நம்பி டிவிக்கு அளவற்ற ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிவியை பார்ப்பவர்கள் புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் போடுகின்ற பதிவுகள் அத்தனையும் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். ஆகவே உங்களுடைய அன்பான ஆதரவை நாடுகிறோம். அருமைக்குரிய நேயர்களே, இன்றைக்கு ஒரு அமைச்சர், யார் என்றால் பிஜேபியை சேர்ந்த ஒரு அமைச்சர், அந்த சங்கியின் பெயர் ராஜு சந்திரசேகர். அவர் யார் என்று சொன்னால் பிஜேபியிலே துணை அமைச்சராக இருக்கிறார். அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். நேற்று வந்தவர் அவரை பார்த்து, ஏதோ மத்தியில் ஒன்றியத்திலிருந்து ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார் என்று கமலாலயத்துக்கு நிருபர்கள் சென்றார்கள். நிருபர்கள் சென்று அவரை கேள்வி கேட்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு 5000 கோடி நிதியுதவி கேட்டார்களே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கிறது 500 கோடி ரூபாய் தானே, ஏன் இன்னும் கொடுக்கவில்லை, மீதியை எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த ராஜு சந்திரசேகர் என்கின்ற மத்திய துணை அமைச்சர் அவர் சொல்லுகிறார், எங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டா இருக்கு, அப்பப்போ நீங்கள் தேய்ச்சி கொடுப்பதற்கு என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அட சங்கி பயல்களா, எவ்வளவு திமிர் இருக்கும்! தமிழ்நாட்டுக்காக கேட்கின்ற பொழுது ஏடிஎம் கார்டு இருக்கிறதா என்று சொல்லுகிறீர்களே. அருமையாக கேட்டார். எங்களுடைய உதயநிதி, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அருமையாக பதில் சொன்னார். அவரை மடக்கி கேட்கிறார்கள் நிருபர்கள், என்ன இந்த மாதிரி ராஜு சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, நாங்கள் என்ன ஏடிஎம் கார்டாக வைத்திருக்கிறோம் என்று அவர் கேட்கிறாரே. அதற்கு அருமையான விளக்கம் சொன்னார். நான் அவரை பாராட்டுகிறேன். ஷபாஷ் உதயநிதி. அவர் சொன்னார், உங்கள் அப்பா விட்டு துட்டையை எடுத்துகிட்டு வந்து தராரு, சொல்லுங்க, அவங்க அப்பா விட்டு காசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கிடையாது. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு ஏறத்தாழ 6 மாதங்களிலே சென்றிருக்கின்ற வரி எவ்வளவு தெரியுமா? ஜிஎஸ்டி என்கின்ற பெயரிலே 23,661 கோடி ரூபாய். எவ்வளவு? 23,661 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி என்ற பெயரிலே மத்திய அரசிற்கு தமிழகத்திலே இருந்து செலுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டிலிருந்து செலுத்தப்பட்ட வரி. ஆனால் இந்த வரியிலே தமிழ்நாட்டிற்கு ஜிஎஸ்டி பங்கு என்று அவர்கள் எவ்வளவு ஒதுக்கினார்கள் தெரியுமா? வெறும் 2,916 கோடி ரூபாய். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய நேயர்களே. தமிழ்நாடு கொடுத்ததோ 23,661 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி. ஆனால் ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டிற்கு ஜிஎஸ்டி மூலம் கொடுத்த பங்கு தொகை ஒன்றிய அரசு 2,976 கோடி ரூபாய். எவ்வளவு வித்தியாசம்! ஆனால் இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஜிஎஸ்டி உத்தரப்பிரதேசத்தில் 18,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசிற்கு வரவு வந்தது, செலுத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசத்திலே வெறும் 18,000 கோடி ரூபாய். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு ஜிஎஸ்டியிலே எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? அதனுடைய பங்காக ஏறத்தாழ 13,000 கோடி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்திற்கு. இது என்ன? இது இரு தமிழ் மாநிலமானாலும் சரி, உத்தரப்பிரதேசமானாலும் சரி, தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் ஒரே இந்தியாவிலே தான் இருக்கிறது. அதற்கு என்ன வெண்ணெய், இங்கே என்ன சுண்ணாம்பு? அதிகமாக கொடுப்பது தமிழ்நாடு, ஆனால் கிள்ளி கொடுப்பது ஏன் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் மழை வெள்ளம், இந்த நிவாரணத்திற்காக புயல் வெள்ளம், இப்படிப்பட்ட நிவாரணங்கள் இன்றைக்கு நாட்டில் பல விதத்தில் தீயினால வரலாம்,
வேறு ஏதோ ஒன்றுல வரலாம். இப்படி வருகின்ற பொழுது, பெருவெள்ளம் வருகின்ற பொழுது ரிலீஃபுக்காக பணம் ஒதுக்கப்படுகிறது அந்த மாநில சர்க்காருடைய பணங்கள். அப்படி ஒதுக்கப்படும் பணத்திலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு கேட்கிறோமே தவிர, நாங்கள் என்ன மோடி வீட்டிலேருந்து எடுத்து வந்தால் கொடுக்க சொல்கிறோம், இல்லை அமித்ஷா வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுக்க சொல்கிறோமா, இல்லை சந்திரசேகர் வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்களா? தமிழகத்துடைய உரிமை தொகையை தான் நாங்கள் கேட்டோமே தவிர, எங்களுக்கு என்ன மக்களுக்கு கொடுப்பதற்காக, மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக, மழையிலே பாதிக்கப்பட்ட சாலைகளை சப்பனுவதற்காக, பராமரிப்பதற்காகத்தான் கேட்டிருக்கிறோமே தவிர வேற எதற்காக கேட்டோம்? ஏன் இப்படிப்பட்ட கேலியும் கிட்டலுமாக பேசுகிறீர்கள்? சங்கிகளே வேண்டாம். இப்போ நடந்த தேர்தலே உங்களுக்கு மைனஸ் ஆகிப்போச்சு, உங்களுக்கு ஓட்டு சதவீதம் கம்மியாகிப்போச்சு. அடுத்த முறை நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவீர்களா, ஆட்சி அமைப்பரா என்பது ஒரு சந்தேகம். அப்படி இருக்கின்ற பொழுது ஆணவம் வேண்டாம், ஆணவம் அழிந்து விடும், ஆணவம் கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இவ்வளோ பேசுறீங்களே, பாதுகாப்பு ஒரு பார்லிமெண்ட்ல சரியா கொடுக்க துப்பு இருந்ததா? பார்லிமெண்ட்டுக்குள்ள 4 பேர் எகிரி குச்சி வந்து ரெண்டு பேர் வெளியில நிற்கிறான், 2 பேர் உள்ள போய் புகை குண்டு விடுறான்டான்னா எந்த அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு அங்கே பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது? அவன் எப்படி வந்தான்? இதை நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால், இன்றைக்கு மோடி சர்க்காருடைய தோல்விதான் இதற்கு காரணம். வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு இல்லாத அந்த இளைஞர்கள் பல பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பல மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறான், ஹரியானாவிலிருந்து வந்திருக்கிறான், மைசூரிலிருந்து வந்திருக்கிறான். இப்படிப்பட்டவர்களை ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சென்று அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மோடி அரசு எந்த அளவிற்கு தோல்வி அடைந்து விட்டது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மோடி அரசினுடைய விளைவு அவர் அது போடுகின்றப்போ மோடி அவர்கள் பார்லிமெண்ட்லேயே இல்லையாம், பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் ஓடிட்டான். அதுக்காக இன்னைக்கு ஒரு 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 8 பாதுகாப்பு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டா போதுமா? அவன் கொடுத்த எதிர்ப்பு எதுக்காக? சர்வாதிகாரம் ஒழிக என்று சொன்னான். சர்வாதிகாரம் யார் பண்றது? மோடி அரசு. இந்த சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும், பாசிசம் ஒழிய வேண்டும், மணிப்பூரில் மக்கள் அடக்குமுறையை போக்க வேண்டும் என்றுதான் அவர் குரல் கொடுத்தாரே தவிர, அருமைக்குரிய நேயர்களே, இன்றைக்கு இந்தியா எந்த பாதையில் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சர்வாதிகாரி இந்தியாவில் உருவாவதை நீங்கள் தடுத்திட வேண்டும். சர்வாதிகாரத்திலே ஆட்சி செய்பவர்களை வீட்டிற்கு அனுப்பிட வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமைக்குரிய நேயர்களே, உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் என்றைக்கும் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.